வணக்கம். இனியவை கூறலின் 2வது குறளை இன்று நாம் காண இருக்கிறோம். இன்சொற்களை கூறுவது என்பது நமக்கு மிகச்சிறந்த அறப்பண்பாக கருதப்படுகிறது. எப்பையும் நல்ல சொற்களை இனிமையாக கூறி வரும்பொழுது சமுதாயம் நம்மை மதிக்கிறது என்று வள்ளுவர் கூறுகிறார். நாம் கூறக்கூடிய சொற்கள் இனிமையாக மட்டும் இருந்தால் போராது, பொருள் நிறைந்ததாக, சுருக்கமாக, அழகாக இருக்க வேண்டும். ஆக இந்த இனியவை கூறல் அதிகாரத்தின் 2வது குறள் எதை கூறுகிறது என்று பார்ப்போமா? சரி, வாங்க போகலாம். அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். இதற்காக வள்ளுவர் இப்படி கூறுகிறார். அகன் அமர்ந்து ஈதல், ஒருத்தருக்கு ஒரு பொருளை நாம் கொடுக்க வேண்டும். ஈதல் என்று சொல்லுவது என்னன்னு, கொடுப்பது. இல்லாதவருக்கு கொடுப்பது ஈதல். ஈதல் இசைப்பட வாழ்தல் அப்படின்னு இவரை தான் சொல்கிறார். அப்போ இந்த ஈதல் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பு மற்றொருவருக்கு நாம் உதவி செய்வதன் பொருட்டு தான் கொடுக்கிறோம் இல்லையா? அப்படி கொடுக்கும் பொழுது மனம் நான் மகிழ்வோடு ஒருத்தருக்கு கொடுக்கணும், சலிச்சுக்கிட்டு கொடுக்கக்கூடாது. கொடுக்க பிடிக்கலன்னா பேசாமல் இருக்கலாம். ஆனால் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதை என்ன பண்ணணும்? மனமும் கொடுக்க வேண்டும். அகன் அமர்ந்து ஈதல், மனசில் சந்தோஷத்தோடு நம்மால் இவருக்கு இந்த உதவியை செய்ய முடிந்தது என்று நினைத்து நாம் உள்ளன்போடு கொடுக்க வேண்டும். இதுதான். இப்போ அகனமர்ந்து ஈதலின் நன்று, அதை விட மிகச்சிறந்தது என்ன அப்படின்னாக்கா, முகன் அமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். இன்சொல் சொல்லுன்னா நம்ம மூஞ்ச வச்சுக்கிட்டு வாங்க அப்படிங்கக்கூடாது. நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வரும்போது மலர்ந்த முகத்தோடு வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிட்றது எப்படி இருக்கு? வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது? வித்தியாசம் ரெண்டுக்குமே இருக்குது. ஆனால் ரெண்டுமே என்ன? வாங்கன்னு சொல்கிற வார்த்தை தான். சில பேர் இருக்காங்க, விருந்தினர் வரும்போது வா அப்படிம்பாங்க. இதுவும் வரவேற்றல் தான். ஆக வரவேற்பது அப்படின்னு சொல்கிறதுலையே வித்தியாசம் இருக்கிறது. வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும், நம்ம தலையை திருப்பிக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கும், வாங்க அப்படிங்கிறதுக்கும் வேறுபாடு இருக்குது. ஏன்னா பிடிச்சது பிடிக்காததுங்கிறத நம்ம மூஞ்சி பார்த்தாலே காட்டி கொடுத்துரும், அவ்வளோதான். இப்போ முகன் அமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின், வரக்கூடிய அனைவரையும் நாம் முகம் மலர்ச்சியோடு என்ன சொல்லணும்? இன்சொற்களை கூறித்தான் வரவேற்க வேண்டும். அது நம்மளுடைய கடமையும் கூட. இதுவும் மிகச்சிறந்த அறமாக கொள்ளப்படுகிறது. ஆனால் இந்த காலத்தில் என்ன நடக்குது பார்க்குறோம். முன்னெல்லாம் உறவினர்கள்லாம் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா, ஒரு விழா காலங்களில் எல்லா உறவினர்களே தான் இருப்பாங்க. அத்தை, மாமா, சித்தி, தம்பி, தங்கச்சி, சித்தப்பா, பெரியப்பா, இது மாதிரி இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, அதில் ஒரு குரூப் வெளியில் நிற்கும். அந்த தட்டில் சர்க்கரை, அதே மாதிரி பூக்கள், சந்தனம், குங்குமம், பன்னீர் இதெல்லாம் வச்சு வர்றவங்கள வாங்கன்னு சொல்லி இன்முகத்தோடு வரவேற்பார்கள். ஆனால் இப்போ என்ன, எல்லாமே காசை கொடுத்து நம்மளுடைய உறவினர்கள் யாருன்னே தெரியாத எல்லாரையுமே என்ன பண்ணுவாங்க? 3வது மனிதர்கள் கூப்பிடுவார்கள். இதை நம்ம நிறுத்திக்கிறது நல்லது. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? ஈவெண்ட்டு மேனேஜ்மெண்ட்டை. எந்த ஈவெண்ட்டை யார் மேனேஜ் பண்ணுறது? நம் வீட்டு விசேஷத்தை நாம் நடத்துவதற்கு பதிலாக மாற்றான் கையில் கொடுத்து ஒரு மெஷின் மாதிரி அவங்கெல்லாம் ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சொல்லுவாங்க. அது எவ்வளோ அசிங்கம்! நம்மளை கவனிக்கிறதுக்கு வேறு யாரையாவது முடியலன்னு சொல்லி வைக்கிறதுங்கிறது வேறு. ஆனால் வரக்கூடிய விருந்தினர்களை வரவேற்பது, இன்சொல்லோடு இருக்கிறது, இன்முகம் காட்டுவதுங்கிறது நம்மளுடைய கடமை இல்லையா? அதை நம்ம செய்யணும். இனியாவது
அந்த விதியை நாம் மாற்ற முயற்சிப்போம். வள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா, அகனமர்ந்து ஈதல், மனசு உள்ளன்போடு ஒருத்தருக்கு நாம் கொடுப்பதை ஈகை செய்வதை விட மிகச்சிறந்த பண்பு என்ன அப்படின்னாக்கா, முகன் அமர்ந்து இன்சொல்லன் ஆகப்பெறின், மிகுந்த சந்தோஷத்தோட இனிய சொற்களை நாம் கூறுபவராக இருந்தால் அதுதான் நமக்கு மிகச்சிறந்த பண்பு என்று வள்ளுவர் கூறுகிறார். நாளை காண்போம்.